அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் என்னைக்கு வருது, கலசம் அமைக்கும் முறை என்ன, கலசம் வைத்து வழிபடும் முறை என்ன, வரலட்சுமி தாயாரை வீட்டிற்கு எப்படி அழைக்கணும், விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன, வழிபட உகந்த நேரம் என்ன, ஆரத்தி எப்படி எடுக்கணும், தாம்பூலம் எப்படி கொடுக்கணும், புனர்பூஜை செய்யும் முறை என்ன, வரலட்சுமி நோம்பிற்கான காரணம் என்ன, யாரு வழிபடணும், வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறது வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க அந்த நோம்பு கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்க நோம்பு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வருவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். சில பேர் அம்மா சைடோ இல்லை மாமியார் வீட்டு சைடோ அந்த பழக்கம் இருக்காது. ஆனால் வரலட்சுமி நோன்பு எடுக்கணும், வரலட்சுமி நோன்பை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். அவங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கலாமா, எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு நோன்பு இல்லை எந்த ஒரு வழிபாடு எதுவுமே இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது வழி வழியாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக அது கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம அதை கடைபிடிக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. யாரு வேணா கும்பிடலாம். மனசார நம்ம கும்பிட போகிறோம், அதனால தாராளமாக கும்பிடலாம். வரலட்சுமி நோன்பு தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றதுக்காக சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிக்கிற விரதம் தான் வரலட்சுமி விரதம். செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருள் வேண்டி நம்ம எடுக்கிற அந்த விரதம் தான் வரலட்சுமி விரதம். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் அப்படி இல்லைன்னா ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு கடைபிடிச்சிட்டு வருவோம். இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு நம்ம கடைபிடிக்க போறோம். மகாலட்சுமி தாயாரை நம்ம 8 வடிவங்கள்ல அஷ்டலட்சுமியா நம்ம வழிபடுறோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி அப்படின்னு 8 லட்சுமியா, அதாவது அஷ்டலட்சுமியா நம்ம வழிபடுறோம். 8 வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார். திருமாலோட மார்பில் குடியிருப்பவள். பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம், அழகு, வெட்கம், அன்பு, புத்தி இது எல்லாத்தோட அதிபதியா விளங்குபவள் மகாலட்சுமி தாயார். வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அதற்கான காரணம் என்ன, அதோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு வழிபடும் பொழுது முழு மனசா நம்ம வழிபாடு செய்வோம். அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோன்பு உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்ரநேமி அப்படின்ற தேவகுல பெண் நீதிபதியா இருந்தாங்க. தேவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நடுவரா இருந்து தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் தேவர்களுக்குள்ளேயே நீதி வழங்கும் பொழுது பாரபட்சமா நடந்துட்டதுனால அன்னை பார்வதி சித்ரநேமி மேல கோபம் கொண்டு சித்ரநேமிய குஷ்டரோகியா ஆகணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்களாம். சித்ரநேமி சாப விமோச்சனம் கேட்டு அன்னை பார்வதி தேவியாரோட காலில் விழுந்தாங்களாம். வரலட்சுமி நோம்ப கடைபிடிச்சா நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் அருள் புரிஞ்சாங்களாம். பார்வதி தேவியார் சொன்ன மாதிரி சித்ரநேமி பூலோகம் ஒரு குளக்கரையில அமர்ந்து வரலட்சுமி பூஜை செஞ்சு அந்த வரலட்சுமி பூஜையோட பலனா சித்ரநேமியோட சாபம் நீங்கினதா சொல்லுது புராணம். அது மட்டும் இல்லாம வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. மகத நாட்டில் வசித்த ராணி சுசந்திரா செல்வ வளத்தோட மமதையால மகாலட்சுமி தேவியார அவமதிச்சாங்களாம். அதனால மகாலட்சுமி தேவியாரோட கோபத்துக்கு ஆளான சுசந்திரா அவங்களோட எல்லா செல்வத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். சுசந்திராவோட மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால வரலட்சுமி விரதத்தோட மகிமைய அறிஞ்சதுனால லட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு மகாலட்சுமி தேவியாரோட அருளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சாங்களாம். அவங்க கடைபிடிச்ச அந்த வரலட்சுமி நோம்போட பலனா அவங்க இழந்த சகல செல்வங்கள் நலன்கள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாயார் வழங்கினதா சொல்லுது புராணம். அத்தகைய சிறப்புமிக்க அந்த வரலட்சுமி நோன்பை நம்ம மனதார கடைபிடிக்கிறதுனால நம்ம செல்வங்கள் மென்மேலும் பெருகும். இதுதான் வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பதற்கான காரணம். ஸோ இந்த நோன்பை நம்ம மனதார கடைபிடிக்கும் பொழுது நம்ம எதை வேண்டி நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி ஒவ்வொரு பூஜை அப்படின்றது பண்ணுவாங்க. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம முன்னாடி நாளே ஃபுல்லா வீடை கிளீன் பண்ணிட்டு மாப் பண்ணிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம எதையும் மிஸ் பண்ணாம நம்ம ப்ராப்பரா செய்வோம். நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால ரிலாக்ஸா நம்ம பூஜை பண்ணலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கே
நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு பூஜை ஜாமான்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் அழகா வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் சரி மாவிலை தோரணம் இலவாசல்ல கட்டுறது ரொம்பவே நல்லது. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த விசேஷ நாட்கள்லையாவது நம்ம மாக்கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். ஸோ இந்த மாதிரி மாக்கோலம் போடும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிலைச்சிருக்கும். அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாகவும் பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு அப்பதான் வந்து அந்த ஒரு பூஜைக்கான ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். கிச்சனையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு கிச்சன்லயும் இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளியில பூ வச்சு இந்த மாதிரி கோலத்துக்கு சென்டர்ல நம்ம வச்சுறது ரொம்ப நல்லது. ஸோ உருளி வந்து வைக்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். உருளியில கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஜவ்வாது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு வைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸையும் அது கிரியேட் பண்ணும். ஸோ கட்டாயம் அந்த மாதிரி பண்ணுங்க. பூஜை ரூம்ல இருக்கிற ஷெல்ஃபை வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரோஸ் வாட்டர் பண்ணி அதை வந்து ஒரு துணியை வச்சு நீங்கள் அந்த பூஜை ரூம் செல்ஃபை தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது உங்களுக்கே வந்து ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுக்கும். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம். பூஜை வந்து கிராண்டாக பண்ணுறதும் சிம்பிளாக பண்ணுறதும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் அவங்கவுங்க வசதியை பொறுத்து. சில பேர் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு மண்டபம் மாதிரி அமைச்சு ரொம்ப கிராண்ட் லுக்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. மண்டப அலங்காரத்துக்கு என்ன வேணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். சின்னதா 2 வாழைக்கன்று மனை 2 எடுத்துக்கோங்க. 1 கலசம் வைக்கிறதுக்கு, இன்னொன்று அம்மனை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு. மாவிலை தோரணம், முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடி எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லா அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மனை முகத்தை பார்க்குற மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி வந்து வைக்கணும். டெக்கரேஷன் வந்து இந்த சீரியல் வச்சு டெக்கரேட் பண்றது, நிறைய மாலைகள்லாம் தொங்க விட்டு பூ மாலையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல். ஸோ எது யாருக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்கரேஷன் அப்படின்றது நம்ம பண்ணலாம். அடுத்ததா அம்மன் அலங்காரம் பண்றதுக்கு அம்மன் முகம் வந்து தனியா வந்து விற்கிது. அம்மனை வைக்கிறதுக்கு சொம்பு, கலச சொம்பு, பித்தளை சொம்பு அப்படி இல்லைன்னா வெள்ளி சொம்பு வச்சுக்கிறது பெஸ்ட். காதோல கருகமணி, மாவிலை கொத்து, தேங்காய், தாழம்பூ, ஜடை அலங்காரம், வாழை இலை, அம்மனுக்கு சாத்துறதுக்கு வஸ்திரம், இதெல்லாம் வந்து நமக்கு வேணும். பஞ்சபாத்திரம், மாக்கோலம், மஞ்சள் சரடு, அதை கட்டுறதுக்கு பூ, இதெல்லாம் தேவையான பொருட்கள். வரலட்சுமி நோம்புக்கு நைவேத்தியமா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபால்ட்டா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிருவோம். அது கூட ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வைக்க முடியுமோ அதெல்லாம் வைக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, விளாம்பழம், மாதுளை, அப்பம் வைக்கலாம். வடை, அது வந்து உளுந்து வடையா இருக்கிறது பெஸ்ட். கொழுக்கட்டை, வெள்ளை பாயாசம், கொத்துக்கடலை சுண்டல், சக்கரை பொங்கல், இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கணும்னு தோணுதோ எல்லா நைவேத்தியங்களுமே நம்ம வைக்கலாம். கலசம் அமைக்கிற முறை அப்படின்னு பார்த்தோம்னா 2 முறையாக நம்ம அமைக்கலாம். ஒன்று வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலசம் அமைக்கலாம். இன்னொரு முறை பச்சரிசியை ஃபில் பண்ணி கலசம் அமைக்கலாம். தண்ணி ஊற்றி எப்படி கலசம் அமைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மனையில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வச்சுட்டு பச்சரிசி அதுக்கு மேலே பரப்பிட்டு அதுக்கு மேலே கலச சொம்பு வச்சுட்டு கலச சொம்புக்குள்ளே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடணும். உங்களுக்கு கங்கை தீர்த்தம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அதில் ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, லெமன் ஒன்று அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதில் காதோலை கருகமணி நம்ம உள்ளே போட முடியாது, அதனால பக்கத்தில் வச்சுக்கலாம். தங்க காயின் அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின், 1 ரூபாய் காயினோ இல்லை 5 ரூபாய் காயினோ போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மா இலையை வச்சுட்டு தேங்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு அதில் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பூ வச்சு நம்ம வைக்கலாம். மனையில் மாக்கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வாழை இலையை வச்சுட்டு அதில் பச்சரிசியை வந்து நம்ம பரப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த சொம்பில் 3/4 அளவுக்கு நம்ம பச்சரிசியை வச்சுக்கணும். ஃபுல்லாக நம்ம வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே தேங்காய் வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியாக நிற்காது. அதனால 3/4 அளவுக்கு மட்டும் நம்ம பச்சரிசி வச்சுட்டு அது கூட வெத்தலை பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், மகாலட்சுமிக்கு உகந்த கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லெமன் ஒன்று, காதோலை கருகமணி அது கூட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தங்க காயினோ அப்படி இல்லைன்னா வெள்ளி காயினோ இல்லை லக்ஷ்மி குபேர காயின் நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காயினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ் கூட நம்ம இது கூட சேர்த்துடலாம். 1 ரூபாய் காயின் அப்படி இல்லைன்னா 5 ரூபாய் காயின் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த கலசத்துக்கு மேலே மா இலையை இந்த மாதிரி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து நினச்சிட்டு மஞ்சள் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த தேங்காவை அந்த மாவிலைக்கு மேலே வச்சிடணும். முகம் இல்லாமல் கலசம் மட்டும் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சு நம்ம செப்பரேட்டாக வழிபடலாம். அம்மன் முகம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அம்மன் முகத்தை அழகாக இந்த மாதிரி
அந்த தேங்காயை சுற்றி கட்டிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸ் போடுறது இல்லை பூ வைக்கிறது இதெல்லாம் அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் வந்து அம்மன் நெத்தியில் வச்சுட்டு ஒரு தாலி சரடு வந்து அம்மனுக்கு கட்டி விட்டுறணும். தாலி சரடில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும். அம்மனுக்கு பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ அம்மனை எப்படி வீட்டுக்குள்ளே அழைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மனை நிலவாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், மகாலட்சுமியோட 108 போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் காமிச்சிட்டு, மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, நிரந்தரமாக எங்களுக்கு கூட வாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டி மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும். வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு உள்ள வரும்பொழுது வலது கால் எடுத்து வச்சுதான் உள்ள வரணும். ஸோ வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறது வந்து சில பேர் வியாழன்கிழமை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கே காலையிலேயே வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சி அன்னைக்கே பூஜை பண்றவங்களும் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஆனால் புனர் பூஜை அப்படின்றது என்னைக்கு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோமோ அதை கணக்கு பண்ணி 3வது நாள் வந்து புனர் பூஜை பண்ணணும். நீங்க வியாழக்கிழமை வந்து அழைக்கிறீங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணணும். அதில் பாக்கு வாழைப்பழம், பாலில் கல்கண்டு சேர்த்து நம்ம நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு, குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்ககிட்ட விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் சரி, நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதில் குங்குமம் வச்சு பூ சாத்திட்டு, அருகம்புல் மாலை சாத்திட்டு, விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு தீபதூபம் காமிச்சு குலதெய்வத்தையும் நம்ம வழிபட்டுட்டு மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபட்டுட்டு அன்றைய பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இந்த பூஜையை வந்து வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அப்புறம் செய்கிறது பெஸ்ட்டு. மாலை 6 மணிக்கு அப்புறம் எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 6 அந்த டைமும் வந்துட்டு ராவுகாலம், எமகண்டம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது எப்பயுமே அது நல்ல நேரம் தான். அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே மாலை 6 மணிக்கு அப்புறமும் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்றது அதுக்காக தான். நோன்பு கயிறு வந்து நம்ம கட்டிக்கணும். நோன்பு கயிறு அப்படின்றது வந்து 9 இழைகள் வச்சு இந்த வெள்ளை கயித்தை நம்ம மஞ்சள்ல நினைச்சு அது 8 முடிச்சு போட்டு அம்மன் பாதத்தில் வச்சிடலாம். அந்த நோன்பு கயிறை வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ, சில பேர் காலையில் பண்ணுவாங்க, சில பேர் சாயந்தரம் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, இல்லை சாயந்தரம் பூஜை பண்ணாலும் சரி, காலையிலேயே நீங்கள் அந்த நோன்பு கயிறை கட்டிக்கணும். ஆல்ரெடி 8 முடிச்சு போட்டிருப்போம். 9வதாக இன்னொரு முடிச்சு வந்து பூ வச்சு முடிச்சு போட்டுக்கணும். அந்த கயித்தை வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கயித்தை கட்டிக்கலாம். கணவர்கிட்ட நம்ம அந்த கயித்தை கட்டிக்கலாம். செல்ஃபாக கட்டிக்கிறதுனா கூட நமக்கு நம்மளே கூட கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கயித்தை கட்டிட்டு வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அந்த கயித்தை வந்து கட்டி விட்டுறணும். ஜென்ரலாக கயிறு அப்படின்றது லேடிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கட்டுவாங்க. இந்த நோம்பு கயிறு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம கட்டணும். கலசம் அமைச்சாச்சு, அம்மனை வீட்டுக்கு அழைச்சாச்சு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை காலையிலேயே பூஜை பண்ணுறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். சுக்கிர ஒரே டைமான 6 to 7 அந்த டைம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இன்கேஸ் அந்த டைம் கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10:30க்கு முன்னாடி நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பூஜைக்கான நெய்வேத்தியங்கள் நான் என்ன சொன்னேன்னா, அந்த நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு நம்ம வரலட்சுமி தாயாருக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அம்மனை அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அம்மனுக்கு வைக்கிற நெய்வேத்தியங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம பிரியப்பட்டு நம்ம செய்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு தட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி பணம் வச்சுட்டு நடுவில் ஒரு பூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லறை காசு வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அம்மனுக்கு உகந்த தாமரை பூ கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நாளில் தாமரை பூ வந்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூ, அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். துளசி மாலை கிடைச்சிச்சு அப்படின்னா துளசி மாலை சாத்தலாம். துளசி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்ப நல்லது. அஷ்டலட்சுமி சோஸ்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட். காயத்ரி மந்திரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது. இந்த நாள் அன்னைக்கு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணலாம், குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ அந்த குங்குமத்தை நம்மளும் இட்டுக்கலாம். வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்போம்ல, அப்பயும் நம்ம அந்த குங்குமத்தை கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். விரதம் இருக்கிறது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது முழு பலனை தரும். விரதம் இருந்து வழிபட்டா நல்லது அப்படின்றது நம்மளோட மன திருப்திக்காக இருக்கிறது. நம்ம வந்து மகாலட்சுமி தாயார ஆசையா மனதார அவங்கள நினைச்சு நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் அவங்க மனதார ஏத்துக்குவாங்க. அது இந்த வெள்ளிக்கிழமை பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயம் நம்ம எடுக்க வேண்டியது ஆரத்தி. ஆரத்தின்றது வந்துட்டு ஒரு பித்தளை பிளேட்ல அதில் கொஞ்சமா மஞ்சள், குங்குமம்,
அதுக்கு மேலே வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு நம்ம ஆரத்தி காமிக்கணும். அதை நம்மளே பார்த்து பார்த்து செய்யும்போது நமக்கே வந்துட்டு அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நினச்சிருப்போம். வீட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, அம்மன் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மனசார நினச்சிருப்பாங்க. நம்ம கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, யாரோட கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆரத்தி அப்படின்றத எடுக்கணும். ஆரத்தி ஜென்ரலாக சுண்ணாம்பு வச்சு எடுப்பாங்க. ஆனால் அம்மனுக்கு நம்ம எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துட்டு வாசலோட 2 சைடும் ஊற்றிட்டு கால்படாத இடத்துல ஊற்றிடணும். இப்படி தான் ஆரத்தி எடுக்கணும். அடுத்த நாள் வந்துட்டு புனர் பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ புனர் பூஜை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுதோ, ஒரு பாயசமோ இல்லை ஒரு பாலில் வந்து கற்கண்டு சேர்த்து நீங்கள் அதை கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம அம்மனை வந்துட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம அம்மனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரிசி பானை வச்சுருப்போம்ல, அந்த அரிசி பானைக்குள்ளே அப்படியே அம்மனை வச்சிடணும். வச்சுட்டு அன்னலக்ஷ்மியாக நிரந்தரமாக எங்கள் கூட நீங்கள் வாசம் செய்யணும், எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அம்மன் அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த தேங்காவை நம்ம வந்துட்டு பிரசாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வெஜ் ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அந்த அரிசியை நெய்வேத்தியம் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பூஜை பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.